வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நிறையா பேருடைய சந்தேகம் என்னென்னா, முக்கியமாக பிகினர்ஸ்க்கு காரில் ஸ்டியரிங் பொசிஷன், காரில் டயர் நேராக இருக்கா அல்லது ஏதோ ஒரு சைடு திரும்பி இருக்குதா அப்படிங்கிறத எப்படி காருக்குள்ளேருந்தே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டியரிங் நேராக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஸ்டியரிங் எப்போவுமே இப்படி நேராக இருக்கணும். உள்ளே இருக்கிற டிசைன் ஒவ்வொரு கார்லேயும் மாறும், ஆனால் நம்ம ஸ்டியரிங் நேராகன்னு பார்க்கணும். அதை விட முக்கியமாக டயர் பொசிஷன். நீங்கள் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் டயர் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரைட்லேயோ அல்லது லெஃப்ட்லேயோ திரும்பி இருக்கும். இது மாதிரி நேரத்தில் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சு மட்டும் கார் மூவ் பண்ணி பார்க்கணும். சடனாக நம்ம ஃபோர்ஸாக மூவ் பண்ணிட்டோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் முட்டிடும். அதனால் நம்ம ஒரு 1 இன்ச்சு மட்டும் மூவ் பண்ணணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கியரை போட்டு லைட்டாக ஒரு 1 இன்ச் நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ கார் லெஃப்ட்டில் போச்சு. இப்போ என்னென்னா டயர் லெஃப்ட்டில் திரும்பி இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ ரைட்டில் திருப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் ஸ்டேரிங் ஸ்டெடியாக தான் இருக்குது, ஆனால் டயர் பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பி இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். இப்போ லைட்டாக ஒரு 1 இன்ச் மட்டும் மூவ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார் ரைட்டில் போச்சு. இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்டேரிங் டயர் ரைட்டில் திரும்பி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டயரும் ஸ்டெடியாக இருக்குது, ஸ்டியரிங்கும் ஸ்டெடியாக இருக்குது. இதையும் அதே ப்ராசஸ்லாம் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு 1 இன்ச்சு மட்டும் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தோன்னா கார் நேராக போச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டியரிங் டயர் நேராக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரி தான் நண்பர்களே நம்ம டயரோட டைரக்ஷனை கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்டியரிங்கை நம்பி நம்ம காரை மூவ் பண்ணக்கூடாது. ஸ்டியரிங் ஸ்டெடியாக இருந்தாலுமே டயர் ஏதோ ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே சடனாக காரை மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க் பண்ணியிருக்கிறப்ப சடனாக மூவ் பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே டயரோட டைரெக்ஷனை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மூவ் பண்ணுங்கள். இதனால் ஒரு சில பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சடனாக மூவ் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கார் ஒட்டி ஏதோ ஒரு வாகனம் இருந்தாலும் சடனாக முட்டிடும். அதனால் 1 இன்ச்சு மூவ் பண்ணுறதுனால பெருசாக எதுவும் ஆகாது. அதனால் இல்லைன்னா பக்கத்தில் வரும்போதே நீங்கள் டயரோட பொசிஷனை பார்த்துட்டு கூட வரலாம். இது மாதிரி பாருங்க. இப்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களே. வீடியோ பார்த்துக்கு நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.